என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். பிப்ரவரி 11ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு உயர்ந்த மனிதன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 22வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள். உயர்ந்த மனிதன். தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 8வது வசனம். தேவன் சோதித்தார். இங்கே தேவனே நம்மை சோதித்து பார்க்க கூடும் என்று அறிகிறோம். யோபுவுடைய வரலாற்றில் சாத்தான் யோபுவை சோதிப்பதற்கு தேவன் அனுமதித்ததையும் பார்க்கிறோம். மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்கிறார். சுய இச்சையினால் சோதிக்கப்படுகிறோம் என்று அநேகர் ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் அதுவும் உண்மை. மற்றபடி தேவன் சோதிக்கிறார் அல்லது சோதிக்கப்பட அனுமதிக்கிறார் என்பதும் உண்மை. தேவன் நம்மை புடமிடுகிறார். சாதாரண தங்கத்தை சொக்க தங்கமாக்குகிறார். ஆபிரகாமின் வாழ்க்கையில் இதுவே உச்சக்கட்டம் எனலாம். ஆபிரகாமின் பண்பு நலன்களில் முக்கியமானவை விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஆகும். நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றவுடன் ஏன், எதற்கு என்றெல்லாம் இந்த பெரிய மனுஷன் கேட்கவில்லை, கீழ்ப்படிந்தான். இப்போது ஒரு கொடூரமான கட்டளை. உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை தகன பலியாக பலியிடு. இதற்கும் இந்த மனிதன் எதிர்பேச்சில்லாமல் கீழ்ப்படுகிறான். சோதோம் பட்டணத்திலுள்ள லோத்தை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு நீண்ட மன்றாட்டு! அப்படி கூட இப்போது ஜெபம் செய்யவில்லையே. ஏன்? எப்படி ஒரு தகப்பனால் இப்படி கீழ்ப்படிய முடிகிறது? பரம தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தே பழக்கப்பட்டவன். அவனுக்குள் இருப்பது மோரியா மலை போன்ற விசுவாசம். அது என்ன விசுவாசம்? தேவன் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம் இருந்தாலும் ஆபிரகாமுக்குள் 100 எண்ணங்கள் குறுக்கும் நெடுக்குமாய் ஓடியிருக்கும். மகன், என் தகப்பனே, நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கும்போது குரல் எழுப்பாமல் வேதனையில் நடுங்கியும் இருக்கலாம் ஒரு சாதாரண தகப்பனுக்கு. ஆனால் அந்த கொடிய சோகத்தை விழுங்கிக் கொண்டு தேவன் பார்த்து கொள்வார் என்கிறார் ஆபிரகாம். தேவன் பார்த்து கொண்டார்தான். அதுவரை தந்தையுள்ளம் எத்தனையாய் துடிதுடித்திருக்கும். ஆபிரகாம் சோதனை குழாய்க்குள் அமிலத்தில் வேகிறாரோ, உள்ளத்துள் சாகிறாரோ? என் மகன் பிழைக்க வேண்டுமே, என்னை கேட்டாலும் கொடுத்திருப்பேனே என்று புலம்பினாரோ? இல்லை. பரம தகப்பன் தன் ஒரே மகனை பலியாக்கவிருக்கிறார் என்பதற்கு ஆபிரகாம் முன்னடையாளமாய் துணிந்து கத்தியை எடுக்கிறார். விசுவாசிகளுக்கு சோதனை வரும், தொடர்ந்து வெற்றியும் வரும். விசுவாசிகளுக்கு சோதனை வரும், தொடர்ந்து வெற்றியும் வரும். ஜெபம். தேவனே, என்னை சோதனைக்குட்படுத்தினாலும் தீமை நின்று ரட்சித்து கொள்ளும். ஆமேன்.